இந்த கிளாஸில் நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன சம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். டைம் அண்ட் டிஸ்டன்ஸோட பேசிக் ஃபார்முலா என்னன்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். பேசிக்காக என்னன்னா இப்போ ஒரு இடத்த 1 ஹவரில் எவ்வளோ தூரம் போடுமோ அதுதான் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வண்டி 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு அது 60 கிலோமீட்டர் போயிடும் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவங்களோட ஸ்டாண்டர்ட் என்னன்னா 1 ஹவருக்கு எவ்வளோ தூரம் போயிருக்கு, அதுவும் கிலோமீட்டர்ஸில் சொன்னால் கிலோமீட்டர்ஸில் சொல்லுவாங்க. சில டைமில் மட்டும்தான் உங்களுக்கு மீட்டர் பர் செகண்ட் சொல்லுவாங்க. ஏன் இந்த மீட்டர் பர் செகண்ட், ஏன் இந்த ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணுறாங்க, கிலோமீட்டர் பர் ஹவர் இல்லை மீட்டர் பர் செகண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட், ஒளியோடைய வேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 330 மீட்டர் பர் செகண்ட். இது சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது. சயின்ஸில் பெரும்பாலும் மீட்டர் பர் செகண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது பெரிய டேர்மாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க மீட்டர் பர் செகண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய ப்ராக்டிக்கல் பர்பஸ்க்கு கிலோமீட்டர் பர் ஹவர் யூஸ் பண்ணுவாங்க, பைக்கு அந்த மாதிரி இது இருக்குது. ஸோ இந்த 2 டேர்ம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த கிலோமீட்டர் பர் ஹவர்ன்றது என்னன்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ தூரம் வண்டி போயிருக்கு அப்படின்றது தான். மீட்டர் பர் செகண்ட்னா ஒரு நொடிக்கு, ஒரு செகண்டுக்கு, ஒரு நொடி தான் நினைக்கிறேன், ஒரு செகண்டுக்கு எவ்வளோ மீட்டர் போயிருக்கு அப்படின்றது தான். நொடியா வினாடியான்னு பார்த்துங்க, தமிழில் செகண்ட்னா என்னன்னு பார்த்துங்க. ஸோ ஒரு செகண்டுக்கு எவ்வளோ மீட்டர் போதோ அதை தான் மீட்டர் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. ஒரு செகண்டுக்கு 330 மீட்டர் போகுது அப்படின்னா அது ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட். ஓகே, பேசிக்ஸ் தான். கன்வர்ஷன் பற்றி நான் ஆல்ரெடி பேசிக்ஸை சொல்லியிருப்பேன். எப்படி கன்வர்ஷன் ஆகுது, ஏன் இந்த 5/8 ஃபேக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் நல்லா போடணும்னா பேசிக்காக உங்களுக்கு 6ஓட மல்டிபிள்ஸ், அதாவது 60ஓட மல்டிபிள்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். 60 × 10 வரைக்குமா தெரிஞ்சு வச்சுக்கணும். 60 × 4 என்ன, 6ஓட மல்டிபிள் தான். 6 × 4 என்னன்னு தெரிஞ்சால் கூட போதும், 240. ஸோ 60 டேபிள் தெரியணும். அதே மாதிரி 18ஓட டேபிள் அப் டு அட்லீஸ்ட் ஒரு 8 வரைக்குமா தெரியணும். 18 × 4 என்ன அப்படின்றது தெரியணும். 18 × 4 72. ஸோ இந்த மாதிரி 18ஓட டேபிள் தெரியணும், 60ஓட டேபிள்ஸ் தெரியணும், 12ஓட டேபிள்ஸ் தெரிஞ்சாலும் நல்லது தான். அதுக்கப்புறம் 15th டேபிள். இந்த 3 டேபிளும் அட்லீஸ்ட் ஒரு 8 வரைக்குமா தெரிஞ்சிருந்தா நல்லது. அப்போ தான் நீங்கள் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இதுதான் ரிப்பீட்டேஷனில் வரும் உங்களுக்கு. 18, 12, 15, 16, முக்கியமாக 18 அடிக்கடி ரிப்பீட்டேஷனில் வரும். ஏன்னா உங்களுக்கு கன்வர்ஷன்லேயே அந்த 18 இருக்குது. ஸோ நீங்கள் 18ஓட டேபிள் 8 வரைக்குமா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. டெசிமல் டு டைம் கன்வர்ஷன்னா இப்போ 6.5 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். இதை நீங்கள் ஹவர்ஸில் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? 6 1/2 ஹவர்ஸ்னு எழுதுவீங்க. இந்த 0.5 1/2 எப்படி மாற்றுறோம்னா 0.5 எப்படி எழுதலாம்னா 5/10 எழுதலாம். மினிட்ஸில் மாற்றினா 60ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஹவர்ஸை மினிட்ஸில் எப்படி மாற்றுறது, மினிட்ஸை எப்படி செகண்ட்ஸில் மாற்றுறது. ஸோ 30 மினிட்ஸ் அப்படின்னு எழுதுவோம். ஸோ 1 ஹவரை 60 மினிட்னு எழுதலாம். 2 ஹவராக இருந்தால் என்ன பண்ணணும்? 2 × 60 120 மினிட்ஸ்னு எழுதணும். ஸோ ஹவரை மினிட்டாக மாற்றணும்னா 60ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இப்போ மினிட்ஸை ஹவராக மாற்றினா 60ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 120 மினிட்ஸ்னு இருக்குது, இது ஹவர்ஸை சொல்லுங்கன்னா 60ஆல் டிவைட் பண்ணி 2 ஹவர்ஸ்ன்னு சொல்லணும். இந்த கன்வர்ஷன்ஸ்லாம் நல்லா பார்த்துங்க. ஹவர்ஸ் எப்படி நம்ம மினிட்ஸை கன்வெர்ட் பண்ணணும், மினிட்ஸ் எப்படி ஹவர்ஸை கன்வெர்ட் பண்ணணும், அதே மாதிரி மினிட்ஸ் எப்படி செகண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணணும், செகண்ட்ஸ் எப்படி மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும், அப்புறம் ஹவர்ஸ் எப்படி மினிட்ஸாக செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும், அதே மாதிரி செகண்ட்ஸ் எப்படி ஹவர்ஸை கன்வர்ஷன் பண்ணணும். இது நீங்களாக ஒரு 10 கொஷின்ஸ் சால்வ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணும். இப்போ 60 மல்டிப்ளை பண்ணணுமா இல்லை டிவிஷன் பண்ணணுமான்ற கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ 3 ஹவர்ஸ் இருக்குது, இது எத்தனை மினிட்ஸ் இருக்குன்னா 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ், 3 ஹவர்ஸ்க்கு என்ன இருக்கும்? 3 × 60, தட் இஸ் 180 மினிட்ஸ் இருக்கும் அப்படின்னு போடலாம். இப்போ 240 மினிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எத்தனை ஹவர்ஸ்ன்னு கேட்டால் 60ஆல் டிவைட் பண்ணிட்டு 4 ஹவர்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்களா ஒரு 20 சமம் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஹவர்ஸ்னா எப்படி, மினிட்ஸ்னா எப்படி பண்ணணும் அப்படின்றது. ஓகே, இப்போ சம்ஸ் போவோம். A car is running at a speed of 108 km/h. வாட் டிஸ்டன்ஸ் வில் இட் கவர் இன் 15 செகண்ட்ஸ்? 108 km/h போகுது. 15 செகண்டில் எவ்வளோ தூரம் போகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க டைம் செகண்ட்ஸில் இருக்குது, ஸ்பீடு km/h இருக்குது. அப்போது km/h மீட்டர் பர் செகண்டாக மாற்றுங்க. மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 5/8 மல்டிப்ளை பண்ணணும். இப்போது அதுதான் சொன்னேன், 18 டேபிள் நல்லா தெரிஞ்சதுன்னா 6 டைம்ஸ்னு அடிச்சிடலாம், ஒரே வேலை முடிஞ்சிடும். ஸோ அடிச்சிங்கன்னா ஸ்பீடு 30 மீட்டர் பர் செகண்ட்னு கிடச்சிரும் உங்களுக்கு. மீட்டர் பர் செகண்டில் மாற்றியாச்சு. ஸோ இப்போ 30 மீட்டர் பர் செகண்ட் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம்.
ஸோ ஸ்பீடு வந்து 30 கிலோமீட்டர், டைம் வந்து 15 செகண்ட்ஸ். ஸோ மொத்தம் 450 மீட்டர்ஸ். ஸோ இந்த பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சுங்க. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமு, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமு, டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. இந்த மூணும் எப்படி போட்டாலும் உங்களுக்கு புரியணும். இது கூட நீங்கள் ஒரு 5 சம் நீங்களா ஓனாக க்ரியேட் பண்ணி சால்வ் பண்ணி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சம்ஸ் சால்வ் பண்ணுறது. இதெல்லாம் பேசிக்ஸ். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சாதான், கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணால் கூட உங்களுக்கு பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ 30 வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடு இன்டூ டைம் டிஸ்டன்ஸ். ஸ்பீடு டைம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும். டிஸ்டன்ஸ் கிடைச்சது மீட்டர்ஸ் தான் கிடைக்கும், ஏன்னா இது மீட்டர் பர் செகண்ட், இது செகண்ட்ஸ். இது எப்படின்னா 30 மீட்டர் பர் செகண்ட் இன்டூ 15 செகண்ட். ஸோ அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மீட்டர் மட்டும் தான் கிடைக்கும், 450 மீட்டர்ஸ். ஸோ அப்படி தான் வருது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் போவோம். A man is walking at a rate of 5 km per hour, crosses a bridge in 15 minutes. ஒரு ஆள் வந்து 5 km per hour ஸ்பீடில் நடக்கிறாரு. ஒரு பிரிட்ஜை கடக்க அவருக்கு 15 நிமிஷம் ஆகுது. அப்படின்னா அந்த பிரிட்ஜோட நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. த லென்த் ஆஃப் த பிரிட்ஜ் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இது 5 km per hourனு வச்சுங்க. 15 மினிட்ஸை ஹவர்ஸில் எப்படி எழுதலாம்? 15 டிவைடட் பை 60. இதுதான் சொன்னேன். மினிட்ஸை ஹவர்ஸாக மாற்றணும்னா 60ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 1/4 வருது. ஸோ உங்களுக்கு இப்போ ஸ்பீடு கிடைச்சாச்சு, டைம் கிடைச்சாச்சு. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். ஓகே, உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்போ? 5/4 கிலோமீட்டர்ஸ்னு கிடைக்கும். உங்களுக்கு ஆன்சர்ஸில் இருக்கிறது ஃபுல்லாக மீட்டர்ஸ், இன் மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 5/4 கிலோமீட்டர்ஸ்னா இது மீட்டர்ஸாக மாற்றணும், என்ன பண்ணணும்? 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதையும் நல்லா பார்த்துங்க. கிலோமீட்டர் மீட்டராக மாற்றணும்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மீட்டரை கிலோமீட்டராக மாற்றணும்னா 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 4 5/4 இன்டூ 1000 போடுறீங்க, அடிச்சிங்கன்னா 215 வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1250 மீட்டர்ஸ்னு வரும். இல்லை இதை மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறீங்க, 5 km per hour மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறீங்க, மாற்றினா என்ன வரும்? 18 மீட்டர் பர் செகண்ட்னு வரும். ஓகே, ஸ்பீடு மீட்டர் பர் செகண்ட். அப்போது 15 மினிட்ஸில் இருக்கிறது, அப்போ அதையும் செகண்ட்ஸ்லாம் மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்? 60ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 60ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 10s are 600, 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு 300, 900 செகண்ட்ஸ்னு வரும். ஓகே, சாரி இங்கே தப்பு பண்ணிட்டேன். கிலோமீட்டர் மீட்டர் பர் செகண்டாக மாற்றும் போது 5/18 மல்டிப்ளை பண்ணணும். சாரி, 5/18 மல்டிப்ளை பண்ணணும். உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 25/18 மீட்டர் பர் செகண்ட்னு கிடைக்கும். டைமை வந்து இது வந்து செகண்ட்ஸில் இருக்குது, இது மினிட்ஸில் இருக்குது. அப்போ இதை செகண்ட்ஸில் நம்ம மாற்றணும். செகண்ட்ஸில் மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 60ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 60ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் 5ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 900 செகண்ட்ஸ்னு வருது. ஸோ ஸ்பீடு டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். அப்போது உங்களுக்கு ஸ்பீடு என்ன? 25/18 மீட்டர் பர் செகண்டு இன்ட்டு 900. எப்பவுமே இந்த மாதிரி வந்ததுன்னா அப்படியே வச்சுங்க. இதை அடித்து டெசிமல்லாம் மாற்றி வைக்காதீங்க. ஃப்ராக்ஷனில் இருந்தால் ஃப்ராக்ஷன்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ இது 9ஆல் அடித்தா 2 மடங்கு, இது 9ஆல் அடித்தா 100 மடங்கு. இதை அடிச்சிங்கன்னா 50. 50 × 25, 50 × 20 1000, இன்னொரு 5 வந்து 250. ஸோ 1250 ஆன்சர். எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். உங்களுக்கு அந்த யூனிட்ஸ் கன்வர்ஷன் நல்லா ஃபெமிலியரஸாக இருக்கணும். கை மேலே இதை சொல்லுவாங்க, ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கணும் நீங்கள். A truck covers a distance of 550 meters in 1 minute. ஒரு நிமிஷத்துக்கு 550 மீட்டர் கறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா மொத்தம் எவ்வளோ? ஒரு செகண்டுக்கு ஒரு மினிட்டுக்கு 550 மீட்டர் அப்படின்னா 60 செகண்ட் ஓடி இருக்குன்னு அர்த்தம். ஓகே, distance is equal to speed divided by time. Okay, whereas a bus covers a distance of 33 km in 45 minutes. பஸ்ஸு அதே டிஸ்டன்ஸ் இல்லாமல் அவங்க 33 கிலோமீட்டர் 45 நிமிஷத்தில் கவர் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுடைய ஸ்பீட் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் என்ன? 550 மீட்டரை எவ்வளோ நிமிஷத்தில்? ஒரு நிமிஷத்தில், அதாவது செகண்ட்ஸில் எழுதிக்கணும். நம்ம 60 செகண்ட்ஸில் கடக்கிறாங்க. இது யார்? ட்ரக்கு. 550 மீட்டரை ஒரு மினிட்ல எழுதுறாரு, நான் செகண்ட்ஸில் எழுதுறேன். ஸோ டிஸ்டன்ஸை நான் மீட்டர்ஸில் எழுதிக்கிறேன், டைமை செகண்ட்ஸில் எழுதிக்கிறேன். ஸோ 33 கிலோமீட்டர் எப்படி எழுதலாம்? 333 × 1000 அப்படின்னு எழுதலாம். இல்லைனா 33,000 ஒரே ஸ்டெப்பில் எழுதிடலாம். ஸோ உங்களுக்கு புரியுறதுக்காக பிரித்து எழுதுறேன். 45 மினிட்ஸ் எப்படி எழுதலாம்? 45
இன்டூ 60 செகண்ட்ஸ். ஒரு செகண்ட்ல வந்து சாரி ஒரு மினிட்ல 60 செகண்ட் இருக்கு. 45 இன்டூ 60 போட்டால் தான் 45 நிமிஷத்துக்கான செகண்ட்ஸ் தெரியும். ஸோ இப்போ இதை நீங்கள் அடிக்கணும்னா இந்த 60க்கு இந்த 60 கேன்சல் பண்ணிக்கலாம். இதை 11 அடிச்சிங்கன்னா 50 டைம்ஸ் வரும், இது 3 டைம்ஸ் வரும். இதை அடிச்சிங்கன்னா 15, திருப்பி 5ஆல் அடித்தா இது 3 மடங்கு, இது 5ஆல் அடித்தா 200. ஸோ இது அந்த சைடு போச்சுன்னா 150ன்னு வரும். 150 இந்த 3 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா 3 இன்ட்டு 200ன்னு வரும். ஸோ அடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் 5ஆல் அடிச்சிங்கன்னா 3:4. ஸோ அப்போ வந்து இது 3 கிலோமீட்டர்னா இது 4 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அதாவது ட்ரக்கு 3 கிலோமீட்டர் ஸ்பீடில் போச்சுன்னா பஸ் 4 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அது 3 கிலோமீட்டரில் 30 கிலோமீட்டர் இருந்தால் 40 கிலோமீட்டர் அந்த ரேஷியோவில் போகுதுன்னு சொல்கிறாங்க. 3ன்றது சிம்பிளிஃபைடு ரேஷியோ. இது 30 கிலோமீட்டரில் போகலாம், இது 40 கிலோமீட்டரில் போகலாம், இது 60 கிலோமீட்டரில் போகலாம், இல்லை 80 கிலோமீட்டர் போகலாம். பட் ரேஷியோ என்னன்னா 3:4 தான் இருக்குது. ஸோ அடிக்கிறதையும் செக் பண்ணிங்க. கிராஸ் பாட்டம் டு பாட்டம் அடிக்கலாம், இல்லை டாப் டு பாட்டம் அடிக்கலாம். இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் அடிக்கக்கூடாது. இந்த டாப் அடிக்கலாம், இந்த பாட்டம் அடிக்கலாம், இல்லை டாப் டு பாட்டம் அடிக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் நான் மீட்டர்ஸில் மாற்றுறேன், அதுக்கப்புறம் செகண்ட்ஸில் எல்லாத்தையும் மாற்றுறேன், அதுக்கப்புறம் ஈக்குவேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட். 2 persons cover the same distance at a speed of 9 km/h, 10 km/h. ஒரே இடத்தை ஒரே டிஸ்டன்ஸை ஒருத்தர் 9 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாரு, ஒருத்தர் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாரு. Find the distance travel if one person takes 20 minutes more than the other. இப்போ இவர் ஃபாஸ்ட்டாக போகிறதுனால என்ன பண்ணுவார், இவர் கொஞ்சம் சீக்கிரமாகவே ரீச் பண்ணிடுவார். இவர் கொஞ்சம் ரீச் பண்ண லேட் ஆகும். ஃபாஸ்ட்டாக போகிறவங்க ஃபஸ்ட்டு போவாங்க, ஸ்லோவாக வரவங்க கொஞ்சம் லேட் ஆகும். இந்த லேட் ஆகிறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்குன்னா 20 நிமிஷம் ஆயிருக்கு அப்படின்றாங்க. இவர் ஃபஸ்ட்டு போயிட்டு இன்னொருத்தர் வர்றதுக்கு 20 மினிட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா டிஸ்டன்ஸ் என்ன, இந்த A to B பாயிண்டோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா S1 into S2 divided by S1 minus S2 into time in hours. இது நீங்கள் இது ஸ்பீடு பெரும்பாலும் km/h தான் கொடுத்துருப்பாங்க. km/h கொடுத்தா டைமும் வந்து ஹவர்ஸில் எழுதிருக்கணும். இதை தான் என்ன எப்படி எழுதிருப்பாங்க, x divided by 16 போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ நமக்கு பெரும்பாலும் சம்ஸில் வந்து மினிட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே 20 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, இதை நீங்கள் ஹவர்ஸாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், 20 divided by 16 தான் போட்டாகணும். ஸோ அதுதான். பட் பேசிக்காக பார்த்தா டைம் இன் ஹவர்ஸ் தான் அது கரெக்டான டேர்ம். டைம் இன் ஹவர்ஸ் நம்ம ஃபார்முலா வைஸே போட்டு பார்க்குறேன், அதுக்கப்புறம் கான்செப்ட் வைஸ் போகிறது சொல்லுவோம். 2 ஸ்பீடு மல்டிப்ளை பண்ணணுன்றாங்க. S1ன்றது ஃபர்ஸ்ட் ஸ்பீடு 9 கிலோமீட்டர், S2ன்றது செகண்ட் ஸ்பீடு. S1 மைனஸ் S2ன்றது இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். 9 minus 10 மைனஸ் பண்ணுன்னு போட தேவையில்ல, 9க்கும் 10க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் கணக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 1. 9 into 10 divided by 1. டைம் இன் ஹவர்ஸ் 20 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது இங்கே ஹவர்ஸில் மாற்றோம்னா 20 divided by 60. இன்கேஸ் நீங்கள் 2 ஹவர்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் 2 தான் போடணும். 2 பதில் 2/60 அப்படின்னு போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பு. அவங்க கொடுக்குறதே ஹவர்ஸாக கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் by 60 போட தேவையில்லை. அவங்க கொடுக்குறது மினிட்ஸாக கொடுத்தா நீங்கள் by 60 போடணும். ஸோ அதுதான் ஃபார்முலா. ஸ்ட்ரெயிட்டாக மனப்பாடம் பண்ணிங்கன்னா ஏன் அந்த ஃபார்முலா வருதுன்னு தெரியணும். பேசிக்காக ஃபார்முலா எப்படி வரும்னா, இப்போது எக்ஸ் டிஸ்டன்ஸு by 30. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்கன்னு வைங்களேன், இது 30 கிலோமீட்டர் 9 km/h ஸ்பீடில் போனால் இது ஒரு டைம் கிடைக்கும் 45 மினிட்ஸ்னு வைங்க. மைனஸ் எக்ஸ் அதே டிஸ்டன்ஸை 10 கிலோமீட்டர் இது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட் போட்டிங்கன்னா 30 மினிட்ஸில் 25 மினிட்ஸில் போகிறாங்க அப்படின்றது தான் ஈக்குவேஷன். அதாவது இந்த டிஸ்டன்ஸை 9 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் 45 நிமிஷம் ஆகும். 45 நிமிஷமாக ஒரு அசம்ஷனில் சொல்கிறேன். இதே 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் 25 மினிட்ஸ் ஆகும். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் தான். இந்த ஈக்குவேஷனை தான் சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஃபார்முலான்றது என்னன்னா, ஒரு ஈக்குவேஷனோட டெரைவ் பண்ணி கடைசியாக வர ஸ்ட்ரக்சரை தான் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார்முலா ஈக்குவேஷன் வைஸ் போடணும்னா இதுதான் நீங்கள் சால்வ் பண்ணணும். எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணி அப்படி சால்வ் பண்ணணும். இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 90 வரும். 10x minus 9x ஈக்குவல் டு 20 வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20 into 90. இது வந்து நான் அசியூம் பண்ணது 20 மினிட்ஸ்ன்ட்டு. ஸோ 90 into 20 1800. எக்ஸ்ன்றது 1800, அதாவது டிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. 90 10x 9x 20 மினிட்ஸில் கொடுத்தது தான் தப்பு. 20/16 வரணும். ஸோ by 60 இங்கே 1 வரணும். அடிச்சிடறோம். அடிச்சிட்டிங்கன்னா
30 கிலோமீட்டர்ஸ்னு வரும் டிஸ்டன்ஸ். இது வந்து ட்ரெடிஷ்னலாக போடுறது. இதான் வந்து உங்களுக்கு ப்ராப்பர் மெத்தட் ஈக்குவேஷன் வைஸ் போடுறது. இதுலேருந்து டெரைவ் பண்ணி கடைசி ஸ்டெப்பை கொண்டு வந்து இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, டிஸ்டன்ஸ் மட்டும்தான் இந்த ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ ஸ்பீட் டிவைடட் பை டிஃபரன்ஸ் இன் ஸ்பீட் இன் டைம். ஸோ நீங்கள் ஃபார்முலா வைஸ் போடணும்னா 9 × 10 டிவைடட் பை டிஃபரன்ஸ் இன் ஸ்பீடு இன்ட்டு டைம் இன் ஹவர்ஸ். ஸோ இது அடிச்சிங்கன்னா 1/3ன்னு வரும். இது அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ்ன்னு போகும். ஸோ 30 கிலோமீட்டர்ஸ். உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. ஸோ வர ஆன்சரும் 30 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். இங்கே இன்கேஸ் 30 மீட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணுறக்கூடாது. யூனிட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ 30 கிலோமீட்டர்ஸ் போடுறீங்க. இது வந்து ஃபார்முலா மெத்தட் S1 S2 டிவைடட் பை S1 - S2 இன்டூ டைம் இன் ஹவர்ஸ். ஓகே. இன்கேஸ் ஸ்பீடை வந்து உங்களுக்கு மீட்டர் பர் செகண்டில் கொடுத்துருக்காங்கன்னா இந்த டைமும் மீட்டர் பர் செகண்ட், அதாவது டைம் இன் செகண்ட்ஸ் தான் எழுதணும். ஸோ கரஸ்பாண்டிங்ஸாக தான் இருக்கணும். வர ஆன்சரும் உங்களுக்கு மீட்டர்ஸில் தான் வரும். ஸோ அந்த யூனிட் கன்வர்ஷன்ஸ் கரெக்டாக பார்த்துங்க. எதில் இப்போ கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கேயும் ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இங்கே மீட்டர்ஸ் பர் செகண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கேயும் செகண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். வர ஆன்சரும் மீட்டர்ஸில் தான் வரும். ஓகே. இப்போ எல்சிஎம் டைப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி சம்ஸில் நீங்கள் ஃபார்முலா வச்சு போடுறதே ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் எதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்றது தெளிவாக வச்சுங்க. ஏன்னா இதே மாதிரி 2-3 டைப் வரும். ஃபார்முலாவை மாற்றி யூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த சம் என்னன்னா ஒரே டிஸ்டன்ஸ் A to B வெவ்வேறு ஸ்பீடில் போகிறாங்க. ரீச் ஆகும்போது டைம் டிலே ஆகுது. ஸோ அந்த மெத்தடுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம எல்சிஎம் டைப்பில் ட்ரை பண்ணலாம். எல்சிஎம் டைப் இதை விட எலாபரேட்டாக போகும். பட் சம்டைம்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு மனப்பாடம் ஆகாது. மைனஸ் இங்கே போடணுமா, ப்ளஸ் இங்கே போடணுமா, இங்கே என்ன மல்டிபிகேஷன் வரணுன்றலாம் திடீர்னு ஞாபகம் வராது. பட் ஆனால் கான்செப்ட்ஸ் ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால் கான்செப்ட் வைஸ் சொல்கிறேன். அது கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும். அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. இப்போது 9 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒருத்தர் போகிறார், 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறார். ரெண்டுத்தையும் டிவைட் ஆகிற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுறோன்னா எல்சிஎம் எடுக்கிறதுனே வச்சுங்களேன். இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 90 கிலோமீட்டர்னு வரும். ஸோ 90 கிலோமீட்டர்னு வச்சுங்க டிஸ்டன்ஸு. 90 கிலோமீட்டர். இவர் வந்து 9 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறார். அப்போ எவ்வளோ நேரத்தில் போவார்? 10 ஹவர்ஸில் போயிருப்பார் அந்த இடத்த. இவர் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாரு. அப்போ அந்த இடத்த 9 மணி நேரத்தில் போயிருப்பார். நான் 90ன்னு டிஸ்டன்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது கரெக்டான டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. 90ன்றதை வச்சு நம்ம ஆன்சர் கொண்டு வரோம், அவ்வளோதான். இப்போ 9 கிலோமீட்டர் போக 10 ஹவர்ஸ் ஆகுது. இவர் 9 ஹவர்ஸ் ஆகுது. டிஃபரன்ஸு 1 ஹவர் ஆகுது. அதாவது 60 மினிட் ஆகுது. எனக்கு நான் 90ன்னு சூஸ் பண்ணால் எனக்கு 60 மினிட் வருது. 90ன்னு சூஸ் பண்ணால் 60 மினிட் வருது. பட் ஆனால் எனக்கு வர வேண்டியது 20 மினிட்ஸ். 20 நிமிஷம் தான் டிஸ்டன்ஸ் வரணும், டைம் டிஃபரன்ஸ் வரணும். இப்போது இவர் 20 கிலோமீட்டரில் ஒருத்தர் போகிறாரு, 30 கிலோமீட்டரில் போகிறாருன்னு வைங்களேன். ஒரு ஹவரில் எவ்வளோ டிஃபரன்ஸ் வரும்? 1 ஹவரில் இவர் வந்து 20 கிலோமீட்டர் போயிருப்பார், 30 கிலோமீட்டர் போயிருப்பார். 10 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் வரும். இதே 2 ஹவர்ஸ் இருந்தால் இவர் வந்து 40 கிலோமீட்டர் போயிருப்பார், இவர் 60 கிலோமீட்டர் போயிருப்பார். 20 கிலோமீட்டர்ஸ் டிஃபரன்ஸ் வரும். ஸோ டைம் ஆக டிஃபரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். டைம் கம்மியாக டிஃபரன்ஸ் கம்மியாகிட்டே போகும். இப்போ ½ அன் ஹவராக இருந்தால் என்ன ஆகும்? இவர் 10 கிலோமீட்டர் போயிருப்பார், இவங்க 15 கிலோமீட்டர் போயிருப்பாங்க. 5 கிலோமீட்டர்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அதே கான்செப்ட் தான். இப்போ 1 ஹவர்னா 1 ஹவர்ன்றது நான் மினிட்ஸில் 60 மினிட்ஸ் போட்டிருக்கேன். 1 ஹவர்னா 90 மீட்டர்ஸ் வருது, 90 கிலோமீட்டர்ஸ் டிஃபரன்ஸ் வருது. 20 மினிட்ஸ்னால் என்ன இருக்கும்? அதில் 3ல் 1 படங்கு தான் இருக்கும். ஸோ இது எக்ஸ்ன்னு எடுத்துங்க, எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ இது வந்து அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ் அடிக்கலாம். எக்ஸ் அங்கே போச்சுன்னா 90/3, அதாவது 30 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். 30 கிலோமீட்டர் பர் ஹவரில் தான் உங்களுக்கு 20 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸில் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் போடுவோம். இதே மாதிரி போடும்போது உங்களுக்கு ஒன்றும் புரியும். 2 persons cover the same distance at 3 km per hour, 5 km per hour respectively. ஒரே டிஸ்டன்ஸை 3 km per hourலையும் 5 km per hourலையும் போகிறாங்க. Find the distance traveled if one person takes 40 minutes more than A. அப்போ 2 பேருமே ஒரே இடத்துல தான் போகிறாங்க, A to B தான் போகிறாங்க. ஸோ போன சம் போட்ட டைப் தான். இவர் 3 கிலோமீட்டரில் இவர் 5 கிலோமீட்டர் டைப்பில் போகிறாரு. இவர் ரீச் பண்ணிவிட்டு இவர் ரீச் பண்ணுறதுக்கு டிலே ஆகிட்டா 40 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார்முலைஸ் பண்ணணும்னா 3 × 5 divided by 2 × 40 divided by 60. ஸோ இதை அடிச்சிடுங்க. இதை அடித்தா 2, இதை அடித்தா 1, 2, இதை அடித்தா ஸோ 5 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான் நிற்கும். 5 கிலோமீட்டர்ஸ் ஆன்சர்னு எழுதிடலாம். இது ஃபார்முலா மெத்தடு. S1 × S2 divided by S1 is to S2, அதாவது டிஃப்ரென்ஸு இன்ட்டு டைம் இன் ஹவர்ஸ். 40 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, 40 மினிட்ஸ். ஓகே. இப்போது நம்ம 3க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 15 கிலோமீட்டர்ஸ்னு வச்சிங்களேன்.
இப்போ 3 கிலோமீட்டரில் போனான்னா 5 ஹவர்ஸ் ஆகும் அவருக்கு. இதுவே 5 கிலோமீட்டர்ஸில் போனால் 3 ஹவர்ஸ் ஆகுது. மொத்த டிஃப்ரென்ஸ் 2 ஹவர்ஸ் ஆகுது. அதாவது 2 ஹவர்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்னா 120 மினிட்ஸ்னு எழுதலாம். 2 ஹவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × 60 120 மினிட்ஸ். 15 கிலோமீட்டர்ஸ், அதாவது 2 ஹவர்ஸ் டிலே வந்தால் 15 கிலோமீட்டர்ஸ் போயிருப்பாங்க. எனக்கு வந்து டிலேட் வந்து 40 மினிட்ஸ் தான். அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இதை அடிச்சிங்கன்னா 3 மடங்கு போகும். ஸோ எக்ஸ் அங்கே போயிடுச்சுன்னா 15/3ன்னு வரும். 5 கிலோமீட்டர்ஸ்ன்னு போடலாம். ஸோ ஏன் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஃபார்முலா எல்லாம் இது போடுறோன்னா, நிறைய ஃபார்முலாஸ் வரும்போது நமக்கு சம்டைம்ஸ் ஃபார்முலா மறந்துடும். பட் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நல்லா போடலாம். நான் 15 சூஸ் பண்ணியிருக்கேன். 15 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகும்போது இவருக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 2 ஹவர்ஸாக இருக்கும். பட் எனக்கு வந்து 40 மினிட்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னா 5 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து இந்த 40 மினிட்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்துங்க, 5 கிலோமீட்டர் எடுத்துங்க. இது 3 ஹவர்ஸில் போகிறாங்கன்னா எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் டைமு? 5 கிலோமீட்டர். ஓகே, 5 கிலோமீட்டர். ஸோ இது போட்டால் ஃப்ராக்ஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கும். பேசிக்காக அதுதான், இதில் போகிறதும் வந்து 40 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும் டைம் பார்த்தீங்கன்னா. எப்படி பார்க்கலாம்னா 5/5. ஓகே, இவர் வந்து 1 ஹவரில் போயிடுவார். 5 கிலோமீட்டர்னா இவர் 1 ஹவரில் போயிடுவார். இவங்க எத்தனை மணி நேரத்தில் போயிருப்பாங்க? 5/3 அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும்? 2/3ன்னு வரும். 2/3 × 60. ஏன்னா நமக்கு மினிட்ஸில் பார்க்குறோம். மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 20, அதாவது 40 மினிட்ஸ். 1 ஹவர் 40 மினிட்ஸில் தான் 3 கிலோமீட்டரில் போவாங்க. இந்த 40 மினிட்ஸ் தான் டிலேட் டைம்னு சொல்லிட்டு இருக்கோம். 3 கிலோமீட்டரில் போகிறவங்க 1 ஹவர் 40 மினிட்ஸ் தான் அந்த டிஸ்டன்ஸை ரீச் பண்ணியிருப்பாங்க. இதே 15 மினிட்ஸ்ன்னு 15 கிலோமீட்டர் நான் அசியூம் பண்ணது எடுத்தேன்னா 5 கிலோமீட்டர்ஸில் போனால் 3 ஹவர்ஸில் ஆகும். 3 கிலோமீட்டர்ஸில் போனால் 5 ஹவர்ஸ் ஆகும். 2 ஹவர்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாக டிஃப்ரென்ஸ் அதிகமாகிட்டே போகும். இப்போ நம்ம இதை ஷார்ட் பண்ணி எனக்கு தேவையான 40 நிமிஷத்தில் எவ்வளோ தூரம் போயிருப்பாங்கன்னு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் போவோம். A person has to reach certain place at certain time and he finds that he will be 17 minutes late if he travels at 9 km/h and 3 minutes earlier if he walks 10 km/h. அதாவது இதே சம்பவம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி காமிப்பாங்க. பட் ஆனால் ஒரு வித்தியாசமும் இல்லை. A to B வந்து போகிறாரு. 9 கிலோமீட்டரில் போனால் 9 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் 17 நிமிஷம் டிலேடாக போகிறாரு -17ல். இதுவே 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் 3 நிமிஷம் ஏர்லியராக போயிடுறாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 மணிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இவர் 9 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனார்னா 2:17க்கு தான் போகிறாரு. இதுவே 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாருன்னா 1:57க்கே அவர் போயிடுறாரு. அப்போது 2 ஸ்பீடுக்கும் இருக்க டைம் டிலே எவ்வளவா இருக்கும்? 20 மினிட்ஸ். 9 கிலோமீட்டரில் போகிறப்போ 17 நிமிஷம் லேட்டாக போகிறாரு. 10 கிலோமீட்டரில் போகும்போது 3 நிமிஷம் ஏர்லியராக வந்துடுறாரு. அப்போது 10 கிலோமீட்டரில் போகிறதுக்கும் 9 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 20 மினிட்ஸ். ஸோ பேசிக்காக இதுதான் அந்த ஃபார்மேட்டு. 2 ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, டிஃப்ரென்ஸ் இன் டைம் கொடுத்துட்டாங்க, டிவைடட் பை இதுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் 1 இன்டூ டைம் என்ன 20 மினிட்ஸ். இந்த 20 மினிட்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கு புரியணும் கான்செப்ட். இது வந்து 17 மினிட்ஸ் டிலே, இது 3 மினிட்ஸ் ஏர்லியர். ஸோ டோட்டலாக வந்து 20 மினிட் டிஃப்ரென்ஸ் இருக்குது 2 ஸ்பீடுக்கும். ஸோ 20 டிவைடட் பை 60 போட்டிங்கன்னா 1/3ன்னு வரும். ஸோ இந்த 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ்னு வரும். கான்செப்ட் வைஸ் போடனாலும் இதே தான். இது ஆல்ரெடி இதே மாதிரி சம் ஒன்று போட்டாச்சு. 19 போட்டுப்பீங்க, 9, 10, இது 9 ஹவர்ஸ், 10 ஹவர்ஸ், 1 ஹவர். 19 சூஸ் பண்ணால் 60 மினிட்ஸ், 1 ஹவர் 60 மினிட்ஸ்னு எழுதியிருப்பேன். 90. ஸோ 20 மினிட்ஸ்னால் என்ன அப்படின்னு போடணும். எக்ஸு அடிச்சிங்கன்னா 3 மடங்கு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90/3 which is 30 kilometers. Starting from his house one day, a student walks at a speed of 2.5 km/h and reaches his school 6 minutes late. ஒரு ஸ்கூலுக்கு போறாரு, 2.5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போறாரு. அதனால அவர் 6 நிமிஷம் லேட்டாக போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே அட் சேம் டைம் இட் இன்க்ரீஸ் ஸ்பீட் 1 km/h and reaches 6 minutes earlier. இப்போ என்ன பண்றாரு? ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாரு. 1 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. நீங்க 1 கிலோமீட்டர்ல போறாருன்னு எடுத்துக்கூடாது, 1 கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2.5 கூட 1 இன்க்ரீஸ் பண்ணி 3.5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறான்னு அர்த்தம். இந்த இன்க்ரீஸ்ன்றதை கரெக்டாக நோட் பண்ணிங்க. மிஸ் பண்ணிட்டு திருப்பி 1 போட்டு 2.5 × 1 போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் தப்பா வரும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. இன்க்ரீஸ் பண்ணா அப்போ வந்து 3.5 கிலோமீட்டர்ல நெக்ஸ்ட் டே போறாரு. ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணதால தான் அவரால் ஏர்லியரா போக முடியுது. இப்போ என்ன ஆகுதுன்னா 6 மினிட் ஏர்லியரா போறாரு. ஸோ இப்போ 9 மணி ஸ்கூல்னு வைங்களேன்,
முதல் நாள் 2.5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறப்போ அவர் 9:06 தான் போகிறாரு. ரெண்டாவது நாள் 3.5 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறப்போ 8:54 போயிடுறாரு. ஸோ டிஃப்ரென்ஸ் ஸ்பீடுக்காக இப்போ இதில் வந்து 2.5 கிலோமீட்டர் ஸ்பீடு, இது 3.5 கிலோமீட்டர் ஸ்பீடு. சம் என்ன ஃபார்முலா என்ன, 2.5 இன்டூ 3.5 டிஃப்ரென்ஸ் இன் ஸ்பீடு 1 இன்டூ மினிட்ஸ் 12 மினிட்ஸ், இது ஒரு 6, இது ஒரு 6. ஸோ 12 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த ஸ்பீடுக்கும் இந்த ஸ்பீடுக்கும், டிவைடட் பை 60. ஸோ 12th டேபிள் அதுதான் நல்லா படிச்சு வைங்கன்னு சொன்னேன். படிச்சிருந்தீங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். இல்லைன்னா 1 2 ஆல் அடிக்கணும், அதுக்கப்புறம் 3 ஆல் அடிக்கணும், நிறைய ப்ராசஸ் ஆகும். ஸோ இந்த இதுவை பொறுத்த வரைக்கும் 12th டேபிள், 18th டேபிள், 16th டேபிள், 18th டேபிள், 6th டேபிள் இதெல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ 5 டைம்ஸ் வரும். இது எப்படி எழுதலாம்னா 25/10 இன்ட்டு 35/10 கூட எழுதுங்க. இன்ட்டு 1/5 போட்டிங்கன்னா இது 5 வரும், அடிச்சிங்கன்னா 2 வரும். ஸோ 35 டிவைடட் பை 20, இதை டிவிஷன் 5 அடிச்சிங்கன்னா 7 டிவைடட் பை 4. இதை இன்னும் டிவிஷன் பண்ணிங்கன்னா 1.375 வரும், 1.75 கிலோமீட்டர்ஸ்னு வரும். ஸோ ஆன்சர் 1. இது ட்ரெடிஷ்னல் ஃபார்முலா மெத்தடு. கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் போட்டாலும் வரும், வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2.5க்கும் 3.5க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுக்கிறதில்ல, 25க்கும் 35க்குமே எடுத்துங்க. எடுத்தால் எது போடலாம், 70, 140, 210, 280, 350. ஓகே, 350 தான் எடுக்கணும், ரொம்ப பெருசாக போகுது இதுக்கு. ஸோ 25, 35 எடுத்திங்கன்னா இது 10, இது எடுத்திங்கன்னா 14 வரும். 10 அதுக்கப்புறம் 14. ஸோ டிஃப்ரென்ஸ் இன் டைம் வந்து 4 hours. 315 எடுத்தா எனக்கு கிடைக்க வேண்டியது 4 ஹவர்ஸ்னால் அப்போ நீங்கள் என்னென்ன எடுக்கணும், 4 × 60 316 எடுக்கணும். ஸோ இதில் நீங்கள் இந்த மெத்தடில் வச்சு சால்வ் பண்ணுறது ரொம்ப டைம் டிலே ஆகும். நீங்கள் ஃபார்முலா மெத்தடே போட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் போவோம். A bus travels for 7 hours. First half at 30 km/h and the second half at 40 km/h. Find the distance. ஒரு பஸ் 7 hours ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 30 km/h, செகண்ட் ஹாஃப் வந்து 40 km/h. ஃபைன் த டிஸ்டன்ஸ். அதோட டிஸ்டன்ஸ் என்ன கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா உடனே இவங்க 7 hours பிரித்து 3.5 hours வந்து 30 km/h ஸ்பீடில் போகிறாங்க, இன்னொன்று வந்து 3.5 hours போகிறாங்க அப்படின்னு போடுவாங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு ஜேர்னியை வந்து 2ஆக தான் பிரிப்பாங்க. இப்போது சென்னை டு பாண்டிச்சேரி சென்னை டு கன்னியாகுமரி போகிறாங்கன்னு வைங்களேன், இடையில வந்து மதுரையில் பிரேக் எடுக்கிறாங்க அப்படின்னா இதுதான் ஜேர்னி பீரியட். இது வந்து ஒரு 200 கிலோமீட்டர், இது ஒரு 200 கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ் தான் 2ஆக பிரிச்சுப்பாங்க. 2ஆக பிரித்து ஒரு 200 கிலோமீட்டர் ஒரு ஸ்பீடு போவாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பீடு. சம்மை இப்போ அட்லீஸ்ட் மேக்ஸ் சம்மை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஜேர்னியை 2ஆக பிரிக்கிறாங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸை 2ஆக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸை 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், 30க்கும் 40க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 30க்கும் 40க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 120 வரும். இதை ரெகுலராக போடுறது. ஸோ 120 வரும். 120 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகிறாரு, செகண்ட் ஹாஃபும் ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் போகிறாரு அப்படின்றாங்க. A to Bயில் ஒரு பாயிண்ட்ல பிரேக் எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் இன்னொரு பாக்கில் போகிறாரு பாதியாக ட்ராவல் எடுத்துகிட்டு. ஸோ 120 ஏன் இந்த 120 எடுக்கிறோன்னா, இந்த 120 தான் 30ஆலும் டிவைட் ஆகணும், 40ஆலும் டிவைட் ஆகணும். ஸோ இப்போ நீங்கள் 30ஆல் டிவைட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபாக வந்து 30 km ஸ்பீடில் போகிறாரு, இப்போ 120 km ட்ராவல் பண்ணால் அவருக்கு 4 hours ஆயிருக்கும். ப்ளஸ் இப்போ இது 120 km எடுக்கிறாரு, இது 40 km ஸ்பீடில் போகிறாருன்னா இது ட்ராவல் பண்ண 3 hours ஆகும். மொத்தம் 7 hours ஆயிருக்கு. அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ் ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ், ஏன்னா நம்ம கேட்ட 7 hours வந்துடுச்சு. அப்போ அது கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 120, செகண்ட் ஹாஃப் ஒரு 120, 240 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டோம் 120. இன்கேஸ் நம்ம தப்பாக சூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு வைங்களேன், அப்பயுமே நம்ம ஆன்சர் கரெக்டாக கொண்டு வரலாம். இப்போ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 4 hours ட்ராவல் பண்ணிடுறாரு, செகண்ட் ஹாஃப்ல ஒரு 3 hours ட்ராவல் பண்ணிடுறாரு, டோட்டல் ட்ராவல்டு 7 hours. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 120 + 120 போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்கேஸ் வேற ஏதாவது நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம தப்பாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டோம். இப்போ 480 வச்சிருக்கேன், 480 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அப்படின்னா இப்போ 30ஆல் 480, இப்போ 120 ஏன் அந்த 480 எடுக்கணும், 120ஆல் அதையும் டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம 30ஆலும் 40ஆலும் அந்த நம்பர் டிவைட் பண்ண முடியும். இப்போ இந்த நம்பர் 30ஆலும் 40ஆலும் டிவைட் பண்ண முடியும். ஸோ அதனால 480 கூட எடுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 480, செகண்ட் ஹாஃப் ஒரு 480 எடுத்துங்களேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் 480 30 km ஸ்பீடில் போகிறாரு,
போனால் என்ன ஆகும் 16 ஹவர்ஸ் ஆகும். இதுவே 480 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ஹவரில் போகிறாருன்னா 12 ஹவர்ஸ் ஆகும். டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் 18 ஹவர்ஸ் ஆகும். ஸோ 480 கிலோமீட்டர்ஸ்னால் 18 ஹவர்ஸு, எனக்கு தேவை 7 ஹவர்ஸு. அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர்? ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணும், எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிறீங்க. 480 by 18 into 7 ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் அங்கே போகுது, இந்த டேர்ம் இல்லை மேலே போகுது, இந்த டேர்ம் கீழே வருது. ஸோ இப்போ அடிக்கிறீங்க, அடித்தா என்ன வருது, 2ஆல் அடித்தா 240 இன்ட்டு இல்லை இப்போ என்னன்னா 480 + 480 அப்போது என்னன்னா 960 கிலோமீட்டர்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ். 18 கிலோமீட்டர் 18 ஹவர்ஸில் இது ஒரு 480 இது ஒரு 480. ஸோ 960 கிலோமீட்டர்ஸ் போயிருப்பாங்க. ஸோ இது இல்லை. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 960 டிவைடட் பை 18 இன்ட்டு 7 போடணும். ஸோ இதை வந்து 9ஆல் அடிக்கலாம். இது 2 மடங்கு, இது 9ஆல் அடிக்க முடியுமா? 9ஆல் அடிக்க முடியாது, 2ஆல் அடிக்கலாம். 9 மடங்கு, இது 2ஆல் அடிச்சிங்கன்னா 418 வரும். 9 ஓகே, இது 9ஆல் முடியும், 12 0 அடிக்குது. இன்கேஸ் நம்ம வந்து 418 சூஸ் பண்ணுறோம், அப்பயும் ஆன்சர் வருமா? நம்ம தப்பாக சூஸ் பண்ணிடுறோம் டிஸ்டன்ஸ், டைம் டிஸ்டன்ஸு. ஆனால் இது 2ஆலையும் டிவைஸ் பண்ணுற மாதிரி நம்பரை தான் சூஸ் பண்ணணும். 120 பதிலாக 480 சூஸ் பண்ணால் ஆன்சர் வருமா அப்படின்னாலும் வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ணணும். இப்போ 420 ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து 480, செகண்ட் ஆஃப் 480 எடுத்துக்கணுங்களா? 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்க அப்படின்னா இது வந்து 16 ஹவர்ஸில் போயிருப்பார். 480 இது வந்து 40 கிலோமீட்டர் per hour ஸ்பீடில் போகிறாருன்னா 12 ஹவர்ஸில் போயிருப்பாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வந்திருக்கும்? 480 + ஒரு 480 960 கிலோமீட்டர்ஸை 16 + 12 28 ஹவர்ஸில் போயிருப்பார். 960 கிலோமீட்டரை 28 ஹவர்ஸில் போகிறாரு. எத்தனை கிலோமீட்டரை 7 ஹவர்ஸில் போவார் அவருடைய 7 ஹவர் ட்ராவலில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 960 டிவைடட் பை 28 இன்ட்டு 7, இந்த 7 மேலே கொண்டு போகிறோம். ஸோ அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸ் வரும். இதை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 40. ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 240 கிலோமீட்டர்ஸ்னு வந்துடும். ஸோ அதான் நீங்கள் தப்பாக ஆன்சர் சூஸ் பண்ணாலுமே ரேஷியோஸ் போட்டு நீங்கள் அதை ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், அதனால டைரெக்டாகவே ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுடலாம். இப்போது டிஸ்டன்ஸ் அதிகமானா டைம் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி டைரக்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் தான். ஸோ ஈக்குவேஷன் கரெக்டாக போடணும். இங்கே ஹவர்ஸ் போட்டால் இங்கே ஹவர்ஸ் தான் போடணும், இங்கே டிஸ்டன்ஸ்னால் இங்கே டிஸ்டன்ஸ் போடணும். இதை மாற்றி போட்டுட்டிங்கன்னா ஆன்சர் வராது. இங்கே 960 போட்டு இங்கே 7 போட்டிங்கன்னா தப்பு. கரஸ்பாண்டிங்ஸ் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். 7 ஹவர்ஸ்னா இது 28 ஹவர்ஸ், 960னா இது 240 கிலோமீட்டர்ஸ். ஓகே, இதோட சிம்பிளிஃபைடு வெர்ஷன் தான் சொல்லலாம். அதை a man travels some distance at a speed of 12 km per hour and returns at a speed of 9 km per hour. இப்போ ஒரு ஆள் வந்து 12 km per hour ஸ்பீடில் போகிறாரு, ரிட்டர்ன் 9 km per hour ஸ்பீடில் வராரு. ஓகே, if the total time taken is 2 hours 20 minutes, டோட்டலாக டைம் எடுத்தது வந்து 2 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பழைய ஃபார்முலாவுக்கு என்ன யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா ரெண்டுமே ஒரே இடத்த போயிருப்பாங்க. பட் இது அப்படி கிடையாது, போயிட்டு ரிட்டர்ன் வருவாங்க. அப்போது இது வேறு ஃபார்முலா. இதுக்கு என்ன ஃபார்முலானா S1 இன்ட்டு S2 டிவைடட் பை S1 ப்ளஸ் S2 இன்ட்டு டைம் இன் ஹவர்ஸ். அப்போது சம்மில் போடுறேன் 12 இன்ட்டு 9 டிவைடட் பை 12 ப்ளஸ் 9 இன்ட்டு டைம் இன் ஹவர்ஸ். இப்போது 2 ஹவர்ஸ் பிரச்சனை கிடையாது, 20 மினிட்ஸ் ஹவர்ஸில் மாற்றணும். ஸோ அடிச்சிங்கன்னா 1/3 2 1/3ன்னு வரும். இதை நீங்கள் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதுனா என்ன வரும்? 7/3 அப்படின்னு வரும். இந்த 2 எப்படி வருதுன்னா 2 ஹவர்ஸ்ன்றதுனால 2 போட்டிருக்கேன், 20 மினிட்ஸை 1/3ன்னு எழுதியிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து 7 3/2ன்னு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதியிருக்கேன். ஸோ ஹவர்ஸை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். பண்ணிங்கன்னா என்ன வருது? 12 into 9. இப்போ இதை அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ் போயிடும். இதை ஆட் பண்ணிட்டு தான் அடிக்கணும். ஸோ 36 into 7 டிவைடட் பை 21. ஸோ இதை அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸ், இதை அடிச்சிங்கன்னா 12 கிலோமீட்டர்ஸ் per hour. சார் 12 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ் A to B. இந்த ஏக்கும் இந்த பிக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 12 கிலோமீட்டர்ஸ். இது ஃபார்முலா டைப். இதுவே நம்ம எல்சிஎம் டைப்பில் போடணும்னா இப்போது 9க்கும்
12க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 36 வரும். 12 9 எடுத்தீங்கன்னா 3 போட்டிங்கன்னா 4 3, ஸோ 4 3 12, 12 3 36 வரும். இவர் வந்து 12 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாரு. அப்போ போகும்போது அவருக்கு 3 ஹவர்ஸ் ஆகிருக்கும். திருப்பி வராரு. நான் என்ன சொல்கிறேன், ஏக்கும் பிக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 36 கிலோமீட்டர்னு எடுத்துக்கிறேன். ஸோ போகும்போது 3 கிலோமீட்டர் ஆகுது. திருப்பி வராரு, அதே 36 கிலோமீட்டர் தான் திருப்பி வராரு. இப்போ வந்து 9 கிலோமீட்டர் ஸ்பீடில் வராரு அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும்? 4 ஹவர்ஸ் ஆகும். டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? 36 நான் எடுத்திருக்கேன், அதாவது 72 ஹவர்ஸ்னு எடுத்திருக்கேன். 72 போ ஒரு 36, வர ஒரு 36 ஆகுது. 72 ஹவர்ஸுக்கு வந்து 72 கிலோமீட்டர்ஸ் போக ஒரு 36, வர 36 ஆகிறதுக்கு 7 ஹவர்ஸ் ஆகுது. இங்கே ஒரு 3 ஹவர்ஸ், இங்கே ஒரு 4 ஹவர்ஸ். 72 கிலோமீட்டர்ஸ்க்கு 7 ஹவர்ஸ் ஆகுது. எத்தனை கிலோமீட்டருக்கு எனக்கு 7/3 ஹவர்ஸ் ஆகும்? 7/3னா 2/230 மினிட்ஸை 7/3ன்னு எழுதியிருப்போம். ஸோ 72/7 ஈக்குவல் டு 3/7x. இந்த 3 மேலே போட்டிருக்கேன். இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் ஆகிடும். x is equal to 72/3 which is equal to 36/3 தான் வரும். போட்டிங்கன்னா 24 கிலோமீட்டர்னு கிடைக்கும். இந்த 24 கிலோமீட்டர் என்னன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் போய் இப்படி வர்றது. அப்போ நமக்கு போகிறதுக்கு மட்டும் வேணும்னா இதில் பாதி இருந்தால் போதுமானது. A to B மட்டும் சொன்னால் போதும். அப்போ 24/2 தட் இஸ் 12 கிலோமீட்டர் பர் ஹவர். சாரி 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் 24 கிலோமீட்டர். இப்படி போயிட்டு இப்படி வராரு பாருங்க. போக ஒரு 12, வர ஒரு 12, மொத்த டிஸ்டன்ஸ் தான் 24. ஏன்னா நம்ம வந்து போக ஒரு 36 கிலோமீட்டர், வர ஒரு 36ன்னு 72 போட்டிருக்கோம். இல்லை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் வரது மட்டும் கேட்டால் 36 வச்சு சால்வ் பண்ணாலே போதுமானது. அப்போ ஒரு டிஸ்டன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ டோட்டலாக இருந்து 24 ஹவர்ஸ் 24 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனு. அப்பு மட்டும் கேட்டிங்கன்னா அதில் பாதி 12 கிலோமீட்டர். ஓகே, next. A car travels from A to B at a rate of 40 km per hour and return B to A at 60 km per hour. Find the average speed. Average speed formula என்னன்னா 2 into xy divided by x plus y. xன்றது ஒரு ஸ்பீடு, yன்றது ஒரு ஸ்பீடு. ஸோ 2 into 40 into 60 divided by 40 plus 60. இது எப்படி எழுதலாம்? 2 into 40 into 16 போட்டுங்க, டிவைடட் பை 100. சாரி, ஆமாம் 46 100. ஸோ இது ரெண்டு அடிச்சிடுறீங்க. அடிச்ச 24 into 2 48 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். இது வந்து ஆவரேஜுக்கான ஃபார்முலா. நம்ம எல்சிஎம் வைஸ் ட்ரை பண்ணணும்னு வைங்களேன். 40க்கும் 60க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 10 போட்டால் 4 6ன்னு வரும். ஸோ அப்புறம் 2 போட்டால் 2 3 6 6 2 12 120 கிலோமீட்டர்ஸ்னு எடுத்துங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, A to B வந்து A to B ஒரு 120 கிலோமீட்டர்ஸு. இதை வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாரு அப்படின்னா அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாருன்னா 3 ஹவர்ஸ் ஆகிருக்கும். 120 டிவைடட் பை 40 3 ஹவர்ஸ் ஆகிருக்கும். திருப்பி ரிட்டர்ன் அதே 120 கிலோமீட்டர் வராரு. அப்போ என்ன ஸ்பீடில் வராரு? 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வராரு. அப்போ 2 ஹவர்ஸ் ஆகிருக்கும். ஸோ டோட்டலாக அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்காரு? 120 ப்ளஸ் ஒரு 120 240 கிலோமீட்டர்ஸ் போயிருக்காரு. டோட்டலாக அவருக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்கு? போக ஒரு 3 மணி நேரம், வர ஒரு 3 மணி நேரம், மொத்தம் 5 மணி நேரம் ஆயிருக்கு. ஆவரேஜ் ஸ்பீட் என்ன? டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காரு டிவைடட் பை டோட்டலாக எவ்வளோ டைம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டல் டைம் என்ன? 5. ஸோ இது 5ஆல் அடிச்சிங்கன்னா 4 48. ஸோ ஆன்சர் 48 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போவோம். A boy goes to his school from his house at a speed of 3 km per hour and return at 2 km per hour. போய் வர சம் தான். He takes 5 km in going and coming. Find the distance between house. So formula is போட்டிங்கன்னா 3 into 2 divided by 3 plus 2 into 5. ஏன்னா இங்கே கொடுத்தது ஹவர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ 6 divided by 5 into 5 which gives to 6 km அப்படின்னு போட்டுடுறோம். இதே நம்ம ஃபார்முலா வைஸ் போடுற மாதிரி இருந்தால் 3க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்தால் 6 கிலோமீட்டர். ஏ வந்து A to B வந்து 6 கிலோமீட்டர்னு எடுத்துக்கிறீங்க. ஓகே, 6 கிலோமீட்டர்னு எடுத்துக்கிறீங்க. 3 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாருன்னா 2 ஹவர்ஸ் ஆகும். திருப்பி வர 3 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாருன்னா, இது 2 கிலோமீட்டர் ஸ்பீடில் வராருன்னா 3 ஹவர்ஸ் ஆகும். டோட்டலாக 5 ஹவர்ஸ் ஆகுது. 5 ஹவர்ஸ் இருந்தால் 6 கிலோமீட்டரு.
6 கிலோமீட்டராக இருந்தால் 5 ஹவர்ஸ். ஸோ உங்களுக்கு கொடுத்ததே 5 ஹவர்ஸ் தான், கரெக்டாக இப்போ வந்துடுச்சு. ஸோ 6 கிலோமீட்டர். இன்கேஸ் நம்ம வந்து 12ன்னு எடுக்கிறோன்னு வைங்களேன், எல்சிஎம் எடுக்கும்போது கொஞ்சம் அதிகமாக வருது, 12ன்னு எடுத்துடுறோம், 3 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவரில் போகிறோம் அப்படின்னா 4 ஹவர்ஸ் ஆயிருக்கும். 2 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் வரோம்னா 6 ஹவர்ஸ் ஆயிருக்கும். டோட்டல் 10 ஹவர்ஸ். 12 கிலோமீட்டர்னா 10 ஹவர்ஸு. எத்தனை கிலோமீட்டரில் போனால் எனக்கு வந்து 5 ஹவர்ஸ் டோட்டல் டைம் டேக்கன் 5 ஹவர்ஸ் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ் அப்படி போட்டுடலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 5/10 விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 அடிச்சிங்கன்னா 6ன்னு வரும். ஸோ நீங்கள் தப்பாக சூஸ் பண்ணாலுமே எல்சிஎம் டைப்பில் ஆன்சர் வந்துடும். A man cover a certain distance on scooter and he travels 6 km per hour faster, he would have taken 4 hours lesser. But if he decrease his speed for 6 km, then he becomes 6 hours more. Find the distance. Okay. இந்த சம் என்னன்னா, அவர் ஸ்கூட்டரில் போகும்போது ஒரு 6 கிலோமீட்டர் இன்க்ரீஸ்டு ஸ்பீட் பண்ணாருன்னா 4 ஹவர்ஸ் கம்மியாக ட்ராவல், 4 ஹவர்ஸ் முன்னாடியே போயிடுறாரு, கம்மியாக தான் ட்ராவல் டைம் எடுத்துக்குது. இதே அவர் வந்து 6 கிலோமீட்டர் போகிற ஸ்பீடை விட கம்மியாக போனாருன்னா இன்னொரு 6 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 60 கிலோமீட்டரில் போகிறாருன்னா ஒரு 6 கிலோமீட்டர் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணாருன்னா 66 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாருன்னா ஆஃபீஸ்க்கு ஒரு 4 ஹவர்ஸ் முன்னாடியே போயிடுறாரு. இதே ஒரு 6 கிலோமீட்டர் கம்மி பண்ணி 54 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாருன்னா 6 மணி நேரம் லேட்டாக போகிறாரு, அவருக்கு இன்னொரு 6 மணி நேரம் தேவை ஆகுது, அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ அவர் யூஸ் பண்ணுறது 16 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறதா எடுத்துங்க. இன்க்ரீஸ் பண்ணாருன்னா டிக்ரீஸ் ஒரு 6 கிலோமீட்டர் ஸ்பீடில் சொல்கிறாங்க. அப்போ 4 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறார் செகண்ட் டைம். ஸோ 2 ஸ்பீடு கிடச்சிச்சு. இது S1, இது S2. ஸோ இந்த ஸ்பீட் போகும்போது உங்களுக்கு வந்து 4 ஹவர்ஸ் வந்து லெஸ் ஆகுது மைனஸில். இதில் போகும்போது 6 ஹவர்ஸ் எக்ஸஸ் ஆகுது. அப்போ டோட்டலாக இந்த ஸ்பீடுக்கும் இருக்க டைம் டியூரேஷன் டிஃப்ரென்ஸ் வந்து 10 ஹவர்ஸ். 16 கிலோமீட்டருக்கும் 4 கிலோமீட்டருக்கும் போகிறதுனால வர டைம் டிலே வந்து 10 ஹவர்ஸ். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு இது ஃபார்முலாலே போடலாம். 4 × 16 டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் இன் ஸ்பீட் இன்ட்டு 10 ஹவர்ஸ். ஸோ 10 அப்படியே போடலாம், ஹவர்ஸில் தான் இருக்குது. ஸோ அப்படியே போட்டுடலாம். அடிச்சிங்கன்னா 5 6 அடிச்சிங்கன்னா 2 3, இதுக்கு மேலே அடிக்க வராது. ஸோ 5 18 80 82 160/3 கிலோமீட்டர்ஸ். ஸோ இங்கே ஆன்சர்ஸ் தப்பாக இருக்குது. ஸோ 160/3 கிலோமீட்டர்ஸ் தான் ஆன்சர்ஸ் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா அதுவே ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து 160/3 கிலோமீட்டர்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 4 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் என்ன ஆகுது, எவ்வளோ நேரம் எடுத்துன்னு பாருங்க. இது டிஸ்டன்ஸு, டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ 160 டிவைடட் பை 4. இது எப்படி எழுதலாம், 160 டிவைடட் பை 3/4. இது 4 மேலே எடுத்து போனால் 4/1 வரும். ஸோ 4 இது அடிச்சிங்கன்னா 40. ஸோ T1 அதாவது இதில் போகிற டைம் வந்து 40/30 ஹவர்ஸ். ஓகே, T1 ஈக்குவல் டு 40/30 ஹவர்ஸ். T2 பாருங்கள், T2 ஈக்குவல் டு 160 டிவைடட் பை 3 டிஸ்டன்ஸு பை 16. இந்த ஸ்பீடை போடுறோம் அப்படின்னா 160 டிவைடட் பை 3 × 16 அடிச்சிங்கன்னா 10, அதாவது 10/3 ஹவர்ஸ் ஆகும். ஸோ இதை திருப்பி நான் எழுதுகிறேன் இந்த டேர்ம்ஸ் மட்டும். T1 ஈக்குவல் டு 40/3 ஹவர்ஸு, T2 ஈக்குவல் டு 10/3 ஹவர்ஸு. ஸோ கொஸ்டின்ஸில் இது மாதிரி டிலேடாக போகிறதுக்கு டைம்லாம் கேட்டாங்கன்னா வேணால் போடலாம், பெரும்பாலும் டைம்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் கிராஸ் வெரிஃபிகேஷனுக்காக தான் இது போடுறோம். இப்போ இதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் மட்டும் பாருங்கள். T1 - T2 40/3 - 10/3. ஸோ 3 காமனாக இருக்குது, அதனால ப்ராப்ளம் இல்லை. 3 divided by 40 - 10 which is 30/10, 30/3 அடிச்சிங்கன்னா 10 ஹவர்ஸ்னு வரும். ஸோ இந்த ஸ்பீடுக்கும் இருக்க டைம் டிலே 10 ஹவர்ஸ்ன்றது வரும். ஸோ அப்போ உங்களுக்கு எடுத்த ஆன்சர் கரெக்ட். 160/3 கிலோமீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ். ஓகே.